என் செல்ல பிள்ளைக்கு இந்த பிரித்யங்கராவின் அருளும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கட்டும். ஓம் சகல நாயகியே போற்றி. ஓம் சர்வ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. என் தங்க பிள்ளையே, உன் கஷ்டத்திற்கு எல்லாம் கடைசி இரவாகவும் கடைசி நாளாகவும் இன்றைய நாள் இருக்கப் போகிறது. என் செல்லமே, யார் உன்னை வாழ்த்தினாலும் தாழ்த்தி பேசினாலும் சிரித்து கொண்டே கடந்து போக கற்றுக்கொள். காலமாக நான் இருந்து உன்னை வாழ்த்தியவர்களுக்கு நன்மைகளை அள்ளி கொடுக்க போகிறேன். தாழ்த்தியவர்களுக்கு அவர்கள் செய்த தவறுகளை சுட்டிக்காட்ட போகிறேன். ஆடம்பர வாழ்க்கை வாழ வேண்டும் என நீ ஒரு நாளும் ஆசைப்படுவதில்லை. மன நிறைவான, நிம்மதி நிறைந்த, சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டும் எனதானே ஆசைப்பட்டாய்? உன் நியாயமான ஆசையை நிச்சயமாக நான் நிறைவேற்றி கொடுப்பேன். உன் கஷ்டங்கள் எல்லாம் கரைந்து போகும்படியும் உனக்கு இஷ்டமான விஷயங்களை எல்லாம் நாளை நல்லபடியாக நடக்கும்படியும் உனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுக்கத்தான் வந்துள்ளேன். என் செல்லமே, எல்லோருக்கும் உன்னுடைய தேவைகள் இருக்கும்படியும் எல்லோருக்கும் நீ உதவி செய்யக்கூடிய வகையிலும் உனக்கான வாழ்க்கையை நான் உயர்த்தி அமைக்கப் போகிறேன். இங்கு எதுவும் நிரந்தரம் இல்லை என் செல்லமே. இன்று யாருமே உன்னை கவனிக்கவில்லை என வருந்தாதே. உன்னை படைத்த நான் ஒவ்வொரு நொடி தவறாமல் உன்னை கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறேன். ஒரு அம்மாவாக இருந்து எனது குழந்தையான உனக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என எல்லாவற்றையும் சரியாக திட்டமிட்டு வைத்துள்ளேன் என் செல்லமே. இப்போதே உன் கஷ்டங்களை எல்லாம் காற்றோடு காற்றாக கரைந்து அனுப்பிவிட்டு உன் வாழ்க்கையில் இருக்கும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தகர்த்தெறிந்து சுக்கு நூறாக மாற்றி உனக்கான நல்லதாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். மனிதர்கள் எப்போதும் எல்லாவற்றிற்கும் ஆசை கொண்டவர்களாகவும் எல்லாமே எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாகவும் தான் இருக்கின்றார்கள். எல்லாம் என்னுடையது என்கின்ற மனிதர்களின் எண்ணத்தில் இறுதியில் எதுவுமே என்னுடையது இல்லை என்பதை உணர வைத்த பிறகுதான் அவர்கள் உன்னை விட்டு விலகுவார்கள். மனிதர்களின் குணமே எப்பொழுதும் அப்படித்தானே இருக்கிறது. உன்னுடைய மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் போதும். நீ உன்னை யார் என்பதை யாருக்கும் நிரூபிக்க அவசியம் இல்லை என் செல்லமே. வாழ்க்கையில் விலை மதிப்பு இல்லாத பாடங்களை கற்றுத்தரக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? வயிறு பசிக்கும் போது பணமே இல்லாமல் வாழ்க்கையில் கஷ்டப்படும் போதும் துன்பங்களும் பிரச்சனைகளும் சூழ்ந்து உறவாய் கூட யாருமே இல்லாமல் மனமுடைந்து இருக்கும்போது வாழ்க்கையில் பல பாடங்களை நீ உணர்ந்து கொள்வாய். இதில் ஏதாவது ஒன்றை நீ அனுபவித்து இருந்திருக்கிறாய் தானே. தேவைக்கேற்ப உன்னிடம் பல காலங்களில் பணம் இருப்பது கிடையாது. அடிக்கடி பசி எடுத்துக்கொண்டுதான் இருக்கும். ஆனால் நீ நினைப்பதையெல்லாம் உன்னால் சாப்பிட முடியாது. என் செல்லமே, இங்கு சில பேர் எத்தனையோ விஷயங்களில் உன் மனதை உடைத்துவிட்டு உன்னை கண்டும் காணாதது போலவும் போய்கொண்டுதான் இருக்கிறார்கள். சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் வருத்தப்படாதே என் தங்கமே. உனக்கான நல்லதை நான் செய்து கொடுப்பேன். எந்த காரணம் கொண்டும் நீ நன்றாக வாழக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தாலும் கூட உன்னை நம்பி வந்தவரை ஒரு நாளும் ஏமாற்றாதே. அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்பதை உன்னால் யோசிக்க முடியவில்லைதானே. ஆனால் உன் வராகி அன்னை நிச்சயம் உனக்கு நல்லதை தான் செய்வேன். இது நாள் வரை உன் வாழ்க்கையில் நான் சங்கடத்தை கொடுத்திருந்தாலும் கூட அது உன் வாழ்க்கையை சரி செய்வதற்காகத்தான் நிச்சயமாக இருக்கும் என் தங்கமே. அதன் மூலமாக நீ பல விஷயங்களை கற்றுக்கொண்டு விட்டாய்தானே. எது நடந்தாலும் எது நடக்காவிட்டாலும் போனது போகட்டும் என்று விட்டுவிடு என் செல்லமே. தொலைந்து போன நாட்களையே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் இருக்கின்ற மீதி நாட்களும் தொலைந்து போகும். இனி என்ன நடக்கப் போகிறது என்பதை மட்டும் கொஞ்சம் உற்சாகமாக கவனித்து பார். நீ யாரையும் எதற்காகவும் எதிர்பார்த்து வாழும்படி உன்னை விட்டுவிட மாட்டேன். நீ யாருக்கும் பாரமாக இருக்கும்படியும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே. எல்லாவற்றையும் நீ சுயமாகவே செய்யக்கூடிய அளவிலும் 4 பேருக்கு நீ நல்லது செய்யக்கூடிய அளவிற்கு உனக்கான வசதியும் நான் உண்டாக்கப் போகிறேன். உனக்கு கிடைத்த வாழ்க்கையை மிக சிறப்பாக நீ வாழும்படி நான் செய்து காட்டப் போகிறேன். எது நினைத்தாலும் உடனே நடந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தை முதலில் மாற்றிக்கொள். தாமதமாக கிடைக்கும் விஷயங்கள் தான் மிகவும் தரமானதாக இருக்கும் என்பதை புரிந்துகொள். இத்தனை நாட்கள் நான் கஷ்டப்பட்டேனே என யோசிக்க வேண்டாம். நீ கஷ்டப்பட்டதற்கு அதிகமாகவே உனக்கான சந்தோஷத்தை நான் அள்ளி கொடுக்கிறேன். முயற்சிதான் உன்னுடையதே
போகிறதே தவிர உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கப் போகிறது என்கின்ற தீர்ப்பு என்னுடையதாகத்தானே இருக்கிறது. நிச்சயம் உன் முயற்சிக்கு வெற்றியையும் சந்தோஷத்தையும் நான் கொடுப்பேன் என் செல்லமே. 1000 பேர் உனக்கு ஆலோசனை சொன்னாலும் உன் மனம் என்ன சொல்கிறதோ அதை மட்டும் நீ செய்ய பழகு. எப்பொழுதும் மற்றவர்களை எதிர்பார்த்து நீ வாழ வேண்டாம் என் செல்லமே. அதேபோல் சூழ்நிலைக்கேற்ப சிந்தித்து சரியான முடிவெடுப்பதற்கு உன்னை நீ தயார்படுத்திக் கொள். அதுதான் உன்னை காப்பாற்றும். சூழ்நிலைக்கு ஏற்ப சிந்தித்து சரியான முடிவு எடுப்பதற்கு முன்னர் நீ உன்னை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் உன்னை காப்பாற்றும். மாற்றம் என்பது உனக்குள் இருந்துதான் வரவேண்டும் என் செல்லமே. நீ எதிர்பார்க்கக்கூடிய சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கு முதலில் உனக்குள் பல மாற்றங்களை ஏற்படுத்த நீ முயற்சி செய். நான் சரியாகத்தான் இருக்கிறேன், நான் செய்வது எல்லாம் சரி என்று நீ உன் மனதோடு போராட வேண்டாம். சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல உன்னை மாற்றிக்கொள். காலம் எவ்வளவு மாறிவிட்டது, ஆனால் நீ இன்னும் அதே பழைய எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என் செல்லமே. உடைந்த இதயத்தை ஒட்ட வைக்க போராடுவதை விட உடையாமல் பார்த்து கொள்வதுதானே புத்திசாலித்தனம். எல்லோரிடமும் பழகும்போது அன்பான பேச்சோடும் பாசத்தோடும் நிதானத்தோடும் நியாயமாகவும் பேச பழக்கத்தை உண்டாக்கிக்கொள். எப்பொழுதும் வாழ்க்கையில் எல்லாமே ஒன்று போல் இருப்பது கிடையாது. காலம் மாற மாற எல்லாம் மாறும். உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களும் மாறுவார்கள். அதற்கேற்றாற் போல உன் மனதை பக்குவப்படுத்திக் கொள் என் செல்லமே. இப்படி இல்லை, இவர்கள் மாறிவிட்டார்கள், நான் நினைத்தது போல் அவர்கள் நடந்து கொள்ளவில்லை, இது எனக்கு நடக்கவில்லை என எதை பற்றியும் நீ குறை சொல்லிக் கொண்டே இருந்தால் அதனால் உன்னுடைய நிலைமைதான் குறைந்து போகும் என் தங்கமே. உன்னை நீ திருத்திக் கொள்ள முயற்சி செய். உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை எல்லாம் நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என் தங்கமே. இந்த உலகத்தில் எல்லாரும் மாறுகிறார்கள், அதற்காக நீயும் மாற வேண்டும் என்று நான் சொல்லவில்லை என் தங்கமே. உனக்கு எது நல்லதோ அந்த விஷயத்தில் நீ உன்னை மாற்றிக்கொள்ளலாம். எது உனக்கு தவறாக இருக்கிறதோ, நான் எதுவும் தவறு செய்யவில்லையே, நான் எதற்காக அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று எந்த இடத்தில் உனக்கு கேள்வி எழுப்ப தோன்றுகிறதோ அந்த இடத்தில் நீ உன்னை மாற்றிக்கொள்ள அவசியம் இல்லை என் தங்கமே. ஆனால் ஒருவர் உன்னை இந்த விஷயத்தில் மாற்றிக்கொள் என்று சொல்கிறார்கள் என்றால் அது உனக்கும் சரியாக படுகிறது என்றால் அந்த விஷயத்தில் நீ உன்னை மாற்றிக்கொள்வது தவறில்லையே என் செல்லமே. எந்த காரணம் கொண்டும் யாரையும் சாபமிட்டு திட்ட வேண்டாம், யாருக்கும் கெடுதல் நினைக்கவும் வேண்டாம். ஏனெனில் இன்று நீ எதை செய்கிறாயோ அது நாளை உன்னை வந்து சேரும் என்பதை மனதிற்குள் ஆழமாக பதிய வைத்துக்கொள். நீ மட்டும் மனம் வருந்தினால் யாராவது உனக்கு அப்படி மனது துன்பத்தை கொடுத்தால் நிச்சயமாக உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்களுக்கு, பாதிப்பை தந்தவர்களுக்கு நான் மிகப்பெரிய தண்டனையை நான் கொடுத்தே தீருவேன். அந்த தவறை நீ செய்தாலும் அதுதான் உனக்கும். யார் யாருக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அவர்களுக்கு நான் தண்டனை கொடுக்க தவற மாட்டேன் என் தங்கமே. நீயாகவே வாழ நினைத்தால் உன் மகிழ்ச்சிக்கு ஒருபோதும் எல்லையில்லாத அளவிற்கு சந்தோஷமாய் வாழ்வாய். ஆனால் மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் என நீ நினைத்தாயானால் மகிழ்ச்சி கிடைப்பது என்பது சிறிது கஷ்டம்தான் என் செல்லமே. உனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையும் உனக்கு கிடைத்த விஷயங்களையும் அவர்களிடம் இருந்து உன்னை விலக்கி வைத்து உன்னை காப்பாற்றுவேன் என் செல்லமே. உனக்கு ஏற்படும் துன்பங்களுக்கும் உன் வாழ்வில் நடக்கும் கஷ்ட காரியங்களுக்கு எல்லாம் நீ மட்டுமே பொறுப்பாக முடியாது என்பதை புரிந்துகொள். எல்லா விஷயங்களுக்கும் நீதான் காரணம் என யோசித்து வருத்தப்படுவதை முதலில் நிறுத்து என் செல்லமே. ஏனெனில் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சின்ன விஷயத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அதை சரியான கால நேரம் வரும்பொழுது நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். ஏமாற்றம் அடைந்த உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை நிச்சயம் நான் கொடுப்பேன். அதே போல நீ முயற்சி செய்யக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் நல்ல முடிவையும் என் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும் உனக்கு நல்ல வழியையும் நான் செய்து கொடுத்தே தீருவேன் என் தங்கமே. அதனால் நீ எதை நினைத்தும் கலங்காதே, எதற்காகவும் வருந்தாதே. நான் உன்னோடு தான் இருக்கிறேன், நான் உனக்காகவே இருக்கிறேன். நான் உன்னோடு இருந்து உன்னை நிச்சயமாக நான் வழிநடத்தி செல்வேன் என் தங்கமே. அதை ஒருபொழுதும் நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே. நீ நல்லதையே நினை. உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன். நல்லது நினைக்கும் என் பிள்ளைக்கு நான் நல்லது செய்து கொடுக்காமல் வேறு யாருக்கு நல்லது செய்து கொடுக்க போகிறேன்?
ஓம் சகல நாயகியே போற்றி. ஓம் சர்வ பிரித்யங்கரா தேவியே போற்றி. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல்தான் வாழ்க்கை. என் அன்பு குழந்தையே, பிரித்யங்கரா வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கட்டும்.